இயக்கப்பட்டு வந்த மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் அள்ளியதாக அமலாக்கத்துறை ஈடி குவாரிகளை ஆய்வு செய்து கடந்த 12/9/2023 அன்று வழக்கு பதிவு செய்தார்கள். அன்றைய தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த தொழிலில் முழு நேரம் ஈடுபட்டுள்ள மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட 55,000க்கும் மேற்பட்ட மணலாரிகள் வேலைவாய்ப்பிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு இழந்துள்ளார். கட்டுமான பணிகள் முழுவதும் தங்கு தடையின்றி நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மணல் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எம்சாண்ட் உற்பத்தியாளர்கள் ஒரு யூனிட் 2000 வித்த எம்சாண்டை 4000 விலை உயர்த்தி விற்கிறார்கள். அதுவும் குவாரி டெஸ்ட் கலந்து தரமற்ற எம்சாண்ட் இருப்பதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையின்றி எந்த நேரம் இடித்து விடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மணல் லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்தவும் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்தவும் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகள் தங்குதடையின்றி நடைபெறவும் உடனடியாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மணல் குவாரிகளும் தற்சமயம் சியா மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதித்துள்ள புதிய குவாரிகளுக்கு 26 குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதையும் சேர்த்து இயக்கிட வேண்டி முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஒரு சில தினங்களில் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மணலாரி உரிமையாளர்களும் ஓரிடத்தில் தங்களுடைய லாரிகளை நிறுத்தி நாங்கள் வேலை வாய்ப்பு இழந்து விட்டோம், லாரிகளை இயக்க முடியவில்லை, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, குவாரிகளை திறக்க வேண்டும் என்று முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல லாரிகளை ஓரிடத்தில் ஆயிரக்கணக்கான லாரிகளை நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். ஏற்கனவே ஒரு 24 குவாரிகள் இயக்கப்பட்டு வந்தன. இப்ப அது அனைத்து ஈடு ரைடுக்கு பிறகு டோட்டலா நின்றுச்சு. தற்சமயம் தமிழகத்தில் எங்கேயுமே குவாரிகள் இயக்கப்படவில்லை. இப்ப மேலும் புதிதாக 26 குவாரிகள் இயக்கலாம் என்று மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதித்துள்ளது. அந்த குவாரி இதில் என்ன பிரச்சனைனா, அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 5 பேர் மீது வழக்குள்ளது. அவர்கள் தினசரி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழக்குள்ளதால் அதிகாரிகள் இந்த குவாரியை திறக்க ஆர்வம் காட்டவில்லை. எனவே இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் காலதாமதமின்றி உடனடியாக எங்களுடைய உணர்வை தெரிந்து குவாரிகளை இயக்கிட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம்.